Hi everyone, welcome back to Sharmila Coding. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா types of CSS. மூணு types இருக்கு. So இதுல உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அது உங்க ப்ராஜெக்ட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். So இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first type inline CSS. So இது நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இது உங்க பர்பஸ்க்காக போட்டுருக்கேன். So இதுக்குள்ள h1 tag நான் கிரியேட் பண்றேன். So இங்க welcome to Sharmila Coding ன்னு எழுதிருக்கேன். So இதுக்குள்ள ஒரு style attribute நான் கிரியேட் பண்றேன். So இங்க color நான் blue தரேன். So பாருங்க இப்ப நான் சேவ் பண்றேன். பாருங்க browserல உங்களுக்கு எப்படிடா டிஃபரன்ஸ் தெரியும். inline CSS ஆனா இப்போ நம்ம h1 tag குள்ளே நம்ம style attribute யூஸ் பண்ணிக்கின்னு கலரை மென்ஷன் பண்ணிக்கலாம். So அதுதான் inline CSS. next type internal CSS. இப்போ இதுக்குள்ளேயும் நான் h1 tag நான் கிரியேட் பண்றேன். இப்போ இந்த h1 tag குள்ள நான் class மென்ஷன் பண்ணிட்டு இங்க id நான் மென்ஷன் பண்றேன். so internal மென்ஷன் பண்ணிட்டேன். so இங்க இந்த id நான் காப்பி பண்ணிட்டு இங்க style tag ஒன்னு கிரியேட் பண்றேன் டைட்டில் கீழ. so இங்க நான் id இங்க காப்பி பண்ணல, இது இங்க நான் பேஸ்ட் பண்றேன். so flower bracket யூஸ் பண்ணிட்டு இங்க நான் கலர் ரெட் தரேன். இதுவும் டிஸ்ப்ளே ஆச்சு browserல. so பாருங்க இங்க h1 tag குள்ளே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த id வச்சு இங்க ஒரு tag நம்ம கிரியேட் பண்ணிட்டு டைட்டில் கீழ இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். so வாங்க next types என்னன்னு பார்க்கலாம். next type என்னன்னா external CSS. so இங்கேயும் நான் h1 tag நான் கிரியேட் பண்றேன். so இந்த wordings போட்டேன். இங்க நான் ஒரு id நான் கிரியேட் பண்றேன். so இங்க external நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். so இங்க நான் CSS ஓட ஃபைல் நான் இங்க லிங்க் பண்றேன். so style tag கீழ நான் link tag யூஸ் பண்ணிட்டு இதுக்குள்ள rel style sheet தரேன். அதுக்கப்புறம் href யூஸ் பண்ணிட்டு இந்த ஃபைல் நான் இங்க போட்டுட்டேன். so பாருங்க இப்படிதான் லிங்க் பண்ணும் CSS ஃபைல். so நான் இங்க id நம்ம கிரியேட் பண்ணிக்கிறீங்க external இதை நான் காப்பி பண்ணிட்டு CSS ஃபைலுக்கு இப்போ நான் போறேன். இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. so நான் flower bracket யூஸ் பண்ணிட்டு கலர் brown தரேன். so பாருங்க நான் சேவ் பண்றேன். so பாருங்க இதுவும் டிஸ்ப்ளே ஆச்சு. so உங்களுக்கு டிஃபரன்ஸ் இங்க புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஷார்ட்டா சொல்லணும்னா inline CSS just for quick styling நம்ம யூஸ் பண்ணுவீங்க. பட் அது யூசுவலி நான் பெரிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டீங்க. internal CSS நம்ம யூசுவலி ஸ்மால் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுவீங்க. இல்லைன்னா சிங்கிள் பேஜ் வெப்சைட் நம்ம கிரியேட் பண்றீங்கன்னா அதுக்கு நம்ம internal CSS யூஸ் பண்ணிப்பீங்க. so next external CSS எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவீங்கன்னா for big projects, large project நம்ம external CSS யூஸ் பண்ணுவீங்க. because usually large projects எல்லாம் நம்ம separate file நம்ம create பண்ணாதான் எஃபெக்ட் ஆகாது. இப்போ ஒரு பேஜ்ல சேஞ்சஸ் நம்ம பண்ணாலும் வேற பேஜ்ல நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகாது. so அதான் டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கான்னு நினைக்கிறேன். inline CSS, internal CSS, external CSS ஆனா என்ன, அதோட பர்பஸ் என்ன, அண்ட் அது எதோட பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவீங்கன்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு தெரிய வரும் எவ்வளோ பேருக்கு இது புரிஞ்சுக்கிறேன்ட்டு.
So see you in the next video.